கற்பி ஒன்று சேர் போராடு என்ற முகப்புரையோடு பாம்சப் மற்றும் ஆர்எம்எஸ் அமைப்பின் சார்பில் மிகவும் எழுச்சியோடு நடைபெறுகின்ற தமிழ்நாடு மாநில 15வது மாநாட்டின் தலைவரும் பாம்சப் அமைப்பின் சிஇசி உறுப்பினருமான மாண்புமிகு டாக்டர் குமார் நாகேலி அவர்களே, இம்மாநாட்டின் தலைமை விருந்தினரும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவருமான திரு நெல்லை முபாரக் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களான தமிழ் புலிகளின் கட்சியின் தலைவர் ஐயா நாகை திருவள்ளுவர் அவர்களே, எம்எம்டி அமைப்பின் அமைப்பாளர் மருத்துவர் ஐயா கோவிந்தராஜன் அவர்களே, தந்தை பெரியாரின் தத்துவங்களையும் கொள்கைகளையும் உள்வாங்கிய காட்டாறு இதழின் ஆசிரியர் மாண்புமிகு ஐயா தாமரைக்கண்ணன் அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் ஐயா குடந்தை அரசன் அவர்களே, முதல் அமர்வில் என்னோடு கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்ற திராவிடர் விடுதலை கழகத்தின் சென்னை மாநில பொறுப்பாளர் மாண்புமிகு ஐயனார் அவர்களே, தமிழ் தேசிய முன்னணியின் மாநில செயலாளர் ஐயா பசுமலை அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தின் மாவட்ட தலைவர் மாண்புமிகு ஐயா அறிவழகன் அவர்களே, அதேபோல் இந்த அரங்கத்தின் 2வது அமர்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற பிகேஎம் தமிழ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா மாதவன் அவர்களே, பிஎம்எம்மின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா மதியாளன் அவர்களே, சிவகங்கை மாவட்ட பாம்சப் அமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பெரியார் ராமு அவர்களே, கோவை மாவட்ட பாம்சப் அமைப்பின் உறுப்பினர் ஐயா டாக்டர் வி சுப்பிரமணியம் அவர்களே, பாம்சப் அமைப்பின் மாநில அமைப்பாளர் ஐயா விக்கி சௌத்ரி அவர்களே, பாம்சப் அமைப்பின் திருச்சி மாவட்ட முழுநேர பணியாளரும் செயல் வீரருமான தோழர் திரு சம்பத்குமார் அவர்களே, அனைவருக்கும் பெரம்பலூர் மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவெனில், கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டை ஒழித்து மண்ணின் மைந்தர்களான வெகுசன மக்களை பிரதிநிதித்துவம் அற்றவர்களாக்கி ஒழிக்க நினைக்கும் நிலை என்பது ஒரு பார்ப்பன சதியை என பேச இருக்கிறேன். சமூக நீதி என்னும் இடஒதுக்கீட்டு வரலாற்றில் தமிழகமும் மராட்டியமும் இரட்டை மாநிலம் எனலாம். இந்திய ஒன்றியத்தில் மனுவாதிகளின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் போராட்டங்களில் தமிழ்நாடும் மராட்டிய மாநிலமும் ஒரே காலகட்டத்தில் பல தலைவர்களை பெற்றிருந்தது. அன்று முதல் இன்று வரை இடஒதுக்கீட்டில் சமூக நீதி கொள்கையில் தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கு வழிகாட்டியான மாநிலமாக திகழ்கிறது. இடஒதுக்கீடு என்பது ஒரு பிச்சை அல்ல, அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் இடஒதுக்கீடு. இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை வகுப்பு வாரியாக பிரித்து தருவதே இடஒதுக்கீடாகும். இடஒதுக்கீடு என்பது வேலை வாய்ப்பு வழங்கும் திட்டமல்ல, சிரமப்படுபவர்களுக்கு கிடைக்கும் சலுகையும் அல்ல. ஜனநாயகம் நோக்கி நடைபோட்டு சமத்துவம் சகோதரத்துவம் நிலை பெறவே இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. அம்பேத்கர் ஒரு இடத்திலே கூறும் பொழுது கூறுவார், சமத்துவம் என்பது முடியாது என்று விடவும் முடியாது என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறுவார்கள். ஆகவே சாதி ஒழிப்பு என்பதே சமூக நீதிதான். இடஒதுக்கீட்டை மதச்சாயம் பூசியோ காவிச்சாயம் பூசியோ ஒழித்துவிட முடியாது. சேரன் மாதேவி குருகுலம் என்பது காங்கிரஸ்காரர்களால் பண உதவி செய்யப்பட்டு செயல்பட்டு வந்தது. அந்த குருகுலத்தில் பார்ப்பன மாணவர்களுக்கு தனியிடம், தனிப்பட்ட உணவு, பார்ப்பன மாணவர்களுக்கு தனியிடம் தனிப்பட்ட உணவு, பார்ப்பன அல்லாத மாணவர்களுக்கு தனியிடம் தனி உணவு வழங்குவதை கண்ட தந்தை பெரியார் அவர்கள் வெகுண்டெழுந்து, தனித்தனி இடம் உணவு என்பது தேசிய ஒற்றுமைக்கு ஏற்றதல்ல, சமபந்தி உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டபோது
முடியாது என பார்ப்பவர்கள் கூறிவிட்டார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் தலையிட்டும் சமத்துவம் ஏற்படாத நிலை ஏற்பட்டது. அந்த காலத்தில் மதுரையில் ஒரு கல்லூரியில் பெரும்பான்மை மாணவர்கள், கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்த ஒரு கல்லூரியில் அத்தனை மாணவர்களும் பார்ப்பனர்களாக இருந்தார்கள். மற்ற இனத்து மாணவர்கள் யாரும் படிக்க அங்கு அனுமதி இல்லாமல் இருந்த காலகட்டமாக இருந்தது. தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவர்கள் 1920 நெல்லை மாநாடு, 1921 தஞ்சை மாநாடு, 1922 திருப்பூர் காங்கிரஸ் மாநாடு ஆகிய மாநாடுகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ பிரச்சனையை கொண்டு வந்த பொழுது ராஜாஜி போன்ற தலைவர்களால் மறுக்கப்பட்ட நிலையில் 1922 திருப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மனு சாத்திரத்தையும் ராமாயணத்தையும் கொளுத்தினால்தான் இடஒதுக்கீடு பெற்று சமத்துவம் பெறும் என்று முழங்கினார்கள். அதே போல 1923 சேலம் மாநாட்டிலும் 1924 நடந்த திருவண்ணாமலை மாநாட்டிலும் கடைசியாக 1925 திருவிக அவர்களுடைய தலைமையில் காஞ்சியில் நடைபெற்ற மாநாட்டில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தபோது மிகப்பெரிய சர்ச்சைக்கு இடையே தந்தை பெரியார் அவர்கள் காஞ்சியிலிருந்து மாநாட்டிலிருந்து வெளியேறி காங்கிரஸையும் காந்தியையும் ஒழிப்பதே எனது வேலை என கூறிவிட்டு வெளியே வந்தார். அதன் பிறகு இடஒதுக்கீட்டு நாயகர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு 1925 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிட்டார்கள். வரலாற்று ஆவணங்களின்படி முதலில் இடஒதுக்கீட்டை பார்ப்பனர்தான் அனுபவித்தனர். 1902 ஆண்டு மைசூர் சமஸ்தானத்தில் அனைத்து உயர் பதவிகளும் தமிழ்நாட்டு பார்ப்பனர்களுக்கு இருந்த காரணத்தினால் மைசூர் பார்ப்பனர்கள் போராடி விஸ்வேஸ்வர என்னும் பார்ப்பனுக்கு இடஒதுக்கீட்டை பெற்று தந்தார்கள். அதே போல 1902 ஆண்டில் மகாராஷ்டிர மாநிலத்தில் கோல்ஹாப்பூர் சமஸ்தானத்தில் மன்னர் சாகு மகாராஜ் தான் பார்ப்பன் அல்லாத இனத்து மக்களுக்கு முதலில் 50% இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். 1921 ஆண்டு நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாலும் கூட 16/3/1928 நீதி கட்சி ஆட்சியில் சார் முத்தையா அவர்களால் இடஒதுக்கீட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அப்போது அரசு வேலை 12 இருந்தால் பார்ப்பன அல்லாதவருக்கு 5 இடமும், பார்ப்பனர்களுக்கு 2 இடமும், கிறிஸ்தவர்களுக்கு 2 இடமும், இஸ்லாமியர்களுக்கு 2 இடமும், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர்களுக்கு 1 இடமும் வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் கூட பெரும்பான்மை மக்களான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 1% இடம் என்பது அது நியாயமானது இல்லாதாகவே தோன்றியது. அரசியலமைப்பின் 15வது பிரிவை காரணம் காட்டி திருமதி செண்பகம் துரைராஜ் என்பவர் பார்ப்பன அம்மையார் தொடர்ந்த வழக்கில் இடஒதுக்கீடு செல்லாது என 1951 ஆண்டு ஏப்ரல் 9 தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆடு மாடுகளை ஓட்டி வந்த பார்ப்பன கூட்டம் மனு திருப்பத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு 4 வர்ண கலாச்சாரத்தை மக்களிடையே புகுத்தி பார்ப்பனர்கள் நெற்றியில் பிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், அறிவாளிகள் என கூறியும் சூத்திரர்கள் காலில் பிறந்தவர்கள் பார்ப்பனர்களின் தாசி வீட்டு மக்கள் என பிரித்து பார்ப்பனர்கள் படிப்பதற்கு உரியவர்கள், சூத்திரர்கள் பாதி நேரம் படிக்கவும் மீதி நேரம் கொழுத்தொழில் செய்யவும் தந்திரமாக ஏற்பாடு செய்தனர். சூத்திரர்களுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை மட்டும் கொடுக்காது என மனு தர்மம் கூறுகிறது என நம்மை எல்லாம் நம்ப வைத்து அனைத்து துறைகளிலும் அவர்களே முன்னேறி சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையினை கண்ட தந்தை பெரியார் அவர்கள் நேரு, பாபா சாஹேப் அம்பேத்கர் இவர்களின் துணையோடு 1951 முதல் திருத்தமாக அரசியல் சட்டத்தை திருத்தி அனைத்து மக்களும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சம உரிமை என திருத்தினார்கள். 1921 நீதி கட்சி ஆட்சி காலத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு 25 இடமும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 16 இடமும், பொது இடத்திற்கு 59 என உறுதி செய்யப்பட்ட காலகட்டத்தில் அதன் பிறகு வந்த 71 திராவிட முன்னேற்ற கழகமும் எம்ஜிஆர் ஆட்சியிலேயும் அதன் பிறகு வந்த 1989 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எஸ்டிக்கு ஒரு தொகுதியை கொடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50 இடமும், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கு 19 எனவும், அந்த உள்ளீடு ஒதுக்கீடாக SCAக்கு 3 இடமும், MBC இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடமும் ஒதுக்கி
இடஒதுக்கீட்டை செய்தார்கள். 1994ஆம் ஆண்டு மண்டல் பரிந்துரையின்படி இடஒதுக்கீடு 50க்கு மேல் இருக்கக்கூடாது என நிலை வந்தது. தமிழ்நாட்டில் 69% களங்கம் வந்துவிடக்கூடாது என எண்ணிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு கி. வீரமணி MEBL அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழக அமைச்சரவையை கூட்டி 69% இடஒதுக்கீடு நிலை பெறச் செய்ய சட்டம் இயற்றி 76வது முறையாக சட்டத்தை மாற்றி 31C என்ற உட்பிரிவிலும் 9வது அட்டவணையிலும் பாதுகாக்கப்பட்டது. அப்போது தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் ஒப்புதலோடு குடியரசுத் தலைவர் சங்கல்தயார் சர்மா அவர்களின் கையெழுத்திட்டு நிரந்தரம் செய்யப்பட்டது. இடஒதுக்கீட்டு போராட்டத்திற்கு திராவிடர் கழகமும் அதன் மாணவர் அமைப்பும் 42 மாநாடுகளையும் 16 போராட்டங்களையும் செய்து வெற்றி பெற செய்தது. இடஒதுக்கீடு பிரச்சனையால் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது. அதேபோல மண்டல் நாயகர் VP சிங் ஆட்சியும் பிஜேபியினால் ஆதரவு விலக்கிக் கொண்டதால் பதவியிலிருந்து VP சிங் விலகினார். ஆனால் தற்போதைய பாஜக அரசு EWS என்ற போலித்தனமான பெயரில் மத்திய வேலைவாய்ப்பில் மதிப்பு எண் SC BC OC ஆகியோர்களுக்கு 61.25 என்ற விகிதாச்சாரத்திலும் வீரசாதி பார்ப்பனர்கள் 28.5 என்ற விகிதாச்சாரமும் பெற்றால் போதும் என்ற அளவுகோலை ஏற்றி இடஒதுக்கீட்டிற்கு சாவுமணி அடித்துள்ளது. இடஒதுக்கீடு பெற்ற காரணத்தால் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் கல்வி, அரசியல், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகளில் சமத்துவம் பெற்று முதல் தலைமுறையினர் முன்னேறி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வகுப்பு பிரதிநிதித்துவதற்கு கேரளாவில் நாராயணகுரு அவர்களும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் சோதிராவ் பூலே அவர்களும், அதேபோல சோதிராவ் பூலேவருடைய இணையர் சாவித்திரிபாய் பூலே அவர்களும், பெரியார், அம்பேத்கர், அயோத்திதாசர், இரட்டமலை சீனிவாசன், MC ராஜா, தந்தை சிவராஜ், மீனாம்பாள் சிவராஜ் போன்ற தலைவர்களெல்லாம் அடுமாட்டுப்பட்டு இது இடஒதுக்கீட்டை பெற்று தந்தனர். இடஒதுக்கீடு என்பது 1951 41%, 1971 49%, 1979 68%, 1989 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சியில் 69% நீட்சியடைந்தது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு செயல்பாட்டில் உள்ளது. மற்ற மாநிலங்களில் 50% மட்டுமே உள்ளது. எனவே இந்தியாவிற்கே தமிழ்நாடு தான் சமூக இடஒதுக்கீட்டில் முன்னுதாரணமாக மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் அமைப்பாய் திரண்டு சமூக நீதி கொடியை உயர்த்தி பிடிப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வாழ்க பெரியார், வளர்க சமூக நீதி. நன்றி, வணக்கம். பாம்ஷெப் ஒருங்கிணைக்கும் 15வது தமிழ்நாடு மாநில மாநாட்டின் தலைவர் மாண்புமிகு டாக்டர் குமார் நாகவேலி அவர்களுக்கும், பாம்ஷெப்பின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு வாமன் மேசராம் அவர்களுக்கும், தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர் தோழர் விக்கி சௌத்ரி அவர்களுக்கும், தமிழக முழுநேர பணியாளர் தோழர் சம்பத்குமார் அவர்களுக்கும், இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற இருக்கும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தோழர்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு என்பது ஒரு முக்கிய காலகட்டத்தில் நடக்கின்றது. காரணம் என்று சொன்னால், ஒரு லாக்டவுன் என்ற ஒரு பொது முடக்கம் இந்தியா முழுவதும் இருந்து கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில்
பல அமைப்புகளுக்கு, பல கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கு மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு, தன்னுடைய கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பில்லாத இந்த சூழ்நிலையில் இணையதளம் மூலமாக இப்படி ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகின்ற பாம் ஷெல்பை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பை சார்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, இந்த மாநாட்டில் பேசப்படுகின்ற செய்திகள் அனைத்தும் நம்மவர்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்ச செய்தியாக இருந்தாலும், ஆனால் இதனுடைய பேசப்படுகின்ற கருத்துக்கள் ஒரு இயக்கத்துக்கோ அல்லது இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கோ மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வதற்கும் அல்லது தன்னுடைய செயல்பாட்டை, தன்னுடைய சிந்தனையை அதிகரித்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றே எண்ணுகின்றேன். தோழர்களே, இந்திய சமூக கட்டமைப்பு என்பது பல்வேறு சாதிய அமைப்பு முறைகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பு முறையாகும். நாம் ஒரு பெரும் கல்வி வளர்ச்சியடைந்த, விஞ்ஞான வளர்ச்சியடைந்த, தொழில் வளர்ச்சியடைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பது மறந்துவிடக்கூடாது. ஆனால் இவ்வளோ வளர்ச்சியடைந்த உலக அளவில் வந்தது, அவ்வளோ தொழில்நுட்பங்கள், அவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நிலவிலேயே போயிட்டு வாழலாம் என்ற அளவுக்கு இன்றைக்கி உலக நாடு அளவில் ஒரு பெரிய விவாதமே நடந்து கொண்டு வருகிறது. அதுக்கான முயற்சியும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் கூட ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஊர் என்றும் சேரி என்றும், ஊருக்கு ஒரு சுடுகாடு, சேரிக்கு ஒரு சுடுகாடு, இன்னும் சொல்லப்போனால் பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்த உயர் ஜாதி பிரிவினர்களே அவரவர்களுக்கு என்று தனித்தனி சுடுகாடு, ஆயிரக்கணக்கான தீண்டாமை கொடுமைகள், அது சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, அரசு நிறுவனங்கள் என்றாலும் சரி, பல்வேறு தீண்டாமை கொடுமைகள், சாதி கொடுமைகள் இன்றளவும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சாதிய கோரமுகம் என்பது அந்த சாதிய பண்பாட்டத்தில், சாதிய பழக்க வழக்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்திடக்கூடாது. ஒரு சாதிக்குள்ளும் இன்னொரு சாதிக்குள்ளும் ஒரு விவாதங்கள் நடந்துவிடக்கூடாது, ஒரு கருத்து ஒற்றுமை நடந்துவிடக்கூடாது என்பதை கவனமாக இன்னி வரைக்கும் பார்த்து கொண்டு வந்துவிடாது. இந்த விழா நிகழ்ந்திடக்கூடாது, இது தொடர்ச்சியாக இயங்க வேண்டும். அதுதான் இங்கு இந்த நாட்டில் உள்ள ஜாதி தலைவர்களுக்கும் மதவாதிகளுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அவர் நிகழ்த்துகின்ற, அவர் எண்ணுகின்ற அந்த அரசியலை இங்கே உருவாவதற்கு சாதிய கட்டமைப்பும் மத கட்டமைப்பும் தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் எவ்வளோ உரிமைகள் இருந்தாலும் பட்டியலில் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் சில மிகவும் பிற்படுத்தப்பட்ட சார்ந்தவர்களுக்கும் அரசு சலுகைகள் எவ்வளோ இருந்தாலும் போதிய அளவில் பெற முடியாமல் போவதற்கு இந்த சாதிய சிந்தனையும் அது உள்வாங்குகின்ற அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளுமே காரணமாக இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. பட்டியலின சமுதாயத்திலேயே மிகவும் பின்தங்கிய இருக்கின்ற
மலைவாழ் மக்களான பழங்குடியினர், இருளர் அந்த மக்களிடம் இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய பழக்க வழக்கத்தில், அவங்களுடைய பண்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்திராமல் இன்றளவும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு கல்வி அறிவு அற்ற மக்களாக, அரசு உத்தியோகங்களுக்கு போக முடியாத மக்களாக இன்றளவும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ தப்பித்தவறி ஒரு சில மாணவர்கள் தான் இந்த தலைமுறையில் படித்துவிட்டு வருகின்ற ஒரு நபர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள பள்ளி படிப்பை தாண்டி உயர்கல்விக்கு போக முடியாத அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், பழங்குடியினர், இருளர் அந்த மாணவர்களுக்கு சாதி சான்றிதழ் கிடையாது, இருப்பிட சான்றிதழ் கிடையாது. சாதி சான்றிதழையும் இருப்பிட சான்றிதழையும் இல்லாத காரணத்தினால் அவர்களால் உயர் பதவிக்கு போக முடியாத அந்த சூழ்நிலை இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் கிடைக்கல ஜாதி சான்றிதழையும் இருப்பிட சான்றிதழ் ஏன் கிடைக்கலன்னு சொன்னால், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அதிகார பொறுப்பில் உள்ளவர்கள் உயர் ஜாதியினரே இருக்கிறார்கள். பார்ப்பனர்கள், பிற உயர் ஜாதியினர் அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களால் அந்த ஜாதி சான்றிதழை பெற முடியவில்லை, உயர்கல்விக்கு போக முடியவில்லை. அவர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தால் கூட அது அந்த மக்களால் முழுமையாக இன்று வரை அனுபவிக்க முடியாத ஒரு கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, தொடர்ச்சியாக அரசாங்கம் அறிவிக்கும் கல்வி கடன், சிறு தொழில் கடன் இதெல்லாம் அறிவிக்கும். ஆனால் நம்மவர்கள் அதை பெற முடியும்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், வெறும் அது அறிவிப்பாக இருக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்கள், உயர் சாதி சான்றவர்கள். அவர்கள் பெரிய ஒரு கோடான கோடி கடனை நமக்கு ஒன்றும் கொடுக்க போவது கிடையாது. 1 லட்சம் 2 லட்சம் தருவார்கள். ஆனால் அத்தகைய தொகை கூட நம்மால் பெற முடியாது. ஆனால் விஜய் மல்லையா போன்ற பல தொழில் அதிபர்கள், பல பணக்காரர்கள் பல ஆயிரம் கோடி கடனை வாங்கி கொண்டு ஏமாற்றுவார்கள். அவர்களை இந்த அதிகார வர்க்கமோ சட்டமோ ஒன்றும் செய்துவிட முடியாது. உள்ளபடி சொன்னால், மத்திய அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும், தொடர்ச்சியாக இந்தியாவில் உள்ள ஒரு 50 பணக்காரர்களுக்கான ஒரு அரசாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறத தவிர, ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசாக அது எப்போதும் இருந்தது கிடையாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மவர்கள் அரசியல்வாதியாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக வந்தால் கூட, ஆனால் அவர்கள் போடுகின்ற அந்த சட்டங்கள், அவர்கள் கொடுக்கின்ற அந்த உரிமைகள் நம்மால் பெற முடியாமல் போவதற்கு காரணம், அரசு துறையில், அரசு அதிகாரத்தில் உயர் ஜாதிகள் இருப்பதுதான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தால் மட்டும் போதாது, வெகுஜன மக்கள் மத்தியில் அதை இயக்கமாக எடுத்து செல்வதற்கு நாம் தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். இன்னமும் இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச இந்த காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆணவ படுகொலைகள், ஜாதி ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றன. ஜாதிய தாக்குதல்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த ஜாதிய தாக்குதலை, ஜாதிய வன்கொடுமைகளை தடுக்க வேண்டிய காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. யார், எந்த காவல்துறை நம்மை பாதுகாப்பார்கள் என்று அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள அந்த காவல்துறை தான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால், பல இடங்களில் ஜாதிய தாக்குதலையே காவல்துறையுடைய ஒத்துழைப்பால் நடக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இது ஒரு புறம் இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகின்ற அந்த சாதிய தாக்குதலையும் சாதிய வன்கொடுமைகளையும் அந்த வழக்கை, அந்த ஜாதிய தாக்குதல் உள்ளாக்குவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு பல இயக்க தலைவர்களாலே முடியவில்லை. வழக்கு பதிவு செய்வதற்கே பல போராட்டங்களை நடத்த வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். அப்படியே
வழக்கு பதிவு செஞ்சால் கூட 99% வழக்கு வருவதே கிடையாது. அந்த 1% வழக்கு நடந்தால் கூட, ஏதோ 1% 2% வழக்கு நடந்தால் கூட அந்த வழக்கு கடைசியில் தள்ளுபடியாகிறத தவிர தண்டனை பெற்றவர்கள் யாரும் கிடையாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, இது ஒரு புறம் இருக்க, நம்மவர்கள் சிலர் படித்தவர்களாக இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகளாக சென்றுள்ளார்கள், போயுள்ளார்கள், உயர் பதவியில் கூட இருக்கிறார்கள். அவர்களால் இந்த குறைஞ்சபட்ச உரிமை கூட எப்படி கிடைச்சுன்னு சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடைய போராட்டத்தின் மூலம், அவருடைய பிரச்சாரத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட அந்த உரிமையில் சிலர் அத்தகைய பதவிக்கு போயுள்ளார்கள். ஆனால் அவர்கள் அந்த பதவிக்கு போயிட்ட பிறகு தான் வந்த பாதையை, தான் பிறந்த சமூகத்தை நினைத்து கூட பார்ப்பதற்கு அவருக்கு நேரமில்லை. அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தவுடனே என்னவோ அவர்கள் பெரிய உயர் ஜாதியாக மாறிவிட்டதை போல், பார்ப்பனர் போல், தன்னை ஒரு பார்ப்பனர்கள் போல் கருதி கொண்டு செயல்படுவார்கள். எந்த சமுதாயத்தில் பிறந்தோமோ, எந்த சமுதாயம் நம்மளை உருவாக்கி விட்டதோ, எந்த தலைவரால் நாம் இந்த சலுகையை பெற்றோமோ என்பதெல்லாம் அவர்கள் நினைத்து பார்க்க கூட தயாராக அற்றவர்களாக உருவாகி கொள்கிறார்கள். கோழைகளாக மாறிவிடுகிறார்கள். அதிகாரத்தை எழுத்து சண்டை போட துணிவில்லாதவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். குறிப்பாக நம்மவர்கள் சார்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு போகும்போது புலிவேஷம் போட்ட கதையாகவே அவருடைய கதை தொடர்கதையாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அவர்களே, இதெல்லாம் காரணம் ஒரு விதத்தில் அவர்கள் அந்த பாதையை எண்ணி பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடம் இருந்தாலும், ஆனால் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திடாமல் அரசியல்வாதிகளிடத்திலேயோ அல்லது அரசு இடத்திலேயோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் தான் ஒரு மாற்றம் நிகழ்த்த வேண்டும். இந்த சமுதாயம் சாதி மதம் அற்ற சமுதாயமாக மாற வேண்டும். கடவுளின் பெயரால் நடக்கின்ற மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும். சாதியை தூக்கி பிடிக்கின்ற அந்த சாஸ்திரங்கள் சமுதாயங்களை ஒழித்து ஒரு சமதர்ம சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு மக்களாக மாற்றாமல், ஒரு தீண்டாமை அல்லாத மக்களாக மாற்றாமல், நீங்கள் அரசு இடத்திலேயோ அரசியல்வாதிகளிடத்திலேயோ ஒரு மாற்றம் வந்துவிடும் என்று நாம் எண்ணி பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக சாதிய பண்பாட்டை நாம் தகர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாதியை தூக்கி பிடிப்பது அதனுடைய பண்பாடு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பண்பாடு, ஒரு பழக்க வழக்கங்கள், அது திருமண முறையில் சரி அல்லது வேறு காரியம், சடங்கு போன்ற எந்த முறையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு பண்பாடு, ஒரு பழக்கம் என்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. சாதியை ஒரு இறுக்கமாக நிறுத்தி வைப்பது அதனுடைய சாதிய பண்பாடும் பழக்க வழக்கங்களும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த சாதிய பண்பாட்டை தகர்ப்பதற்கும் அதனுடைய கூறுகளை தகர்ப்பதற்கும் மக்கள் மனத்தில் நாம் தொடர்ச்சியாக ஒரு இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் எந்த ஒரு கவலையும் படாமல், கொஞ்சம் கூட வெக்கப்படாமல், கோச்சப்படாமல், துணிச்சலாக சாதிய பெருமையை பேசுவதும் மத பெருமையை பேசுவதும் இருப்பவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சாதியை எதிர்ப்பவர்கள் கோழைகளாக இருக்கிறார்கள். எதிர்ப்பதற்கு துணிவற்றுள்ளார் இருப்பார்கள். ஜாதி ஒய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள். சாதியற்ற சமுதாயமாக மாற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அது சிந்தனையோடு மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்காக ஒரு செயல் வடிவம் கொடுப்பதற்கு முன்வர மாட்டார்கள் என்பதை
தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகிறது. இந்த நாட்டில் ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் பிறந்த பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவரால் கூட வந்துவிட முடியும், இந்த நாட்டை ஆள முடியும், சரியான நிர்வாகத்தை தந்துவிட முடியும். ஆனால் ஒரு கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக வந்துவிட முடியாது. அப்படியே வந்தாலும் சிறப்பான ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட முடியாது. அவருடைய நேர்மையை, அவருடைய ஆற்றலை அங்கு நிரூபிக்க முடியாது. விடமாட்டார்கள். குடியரசுத் தலைவராக ஏற்றுவார்கள், ஆனால் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக ஏற்றுவார்கள். காரணம் என்று சொன்னால், இந்த நாட்டுக்கு வேணால் நீ தலைவராக இருந்துக்கு, ஆனால் எனக்கு நேரடியாக வந்து தலைவன் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கே எழுதப்படாத விதிமுறையாக இருக்கிறது. சாதிய கட்டமைப்பு முறை இதுதான் சொல்லி கொண்டு இருக்கிறது தொடர்ச்சியாக வந்தனர். பலர் மதத்தையும் சாதியும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறான்னு சொன்னால், சாதி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இந்து மதத்தை பலர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், மத வெறியர்கள் இருக்கிறான்னு சொன்னால், பலரும் ஏதோ தன்னை இந்து மதத்தின் உள்ள புரிதலோடு அல்லது அதன் மீது உள்ள பற்றுதலோடு தான் இந்து மதத்தை ஏற்றுக்கல. நாட்டின் பற்றின் காரணமாக புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சொல்வார். இங்கு பல பேர் இந்துக்கள் என்று தன்னை நினைத்து கொண்டு இருப்பது இந்து மதத்தின் உள்ள பற்றின் காரணமாக அல்ல, நாட்டின் பற்றின் காரணமாகத்தான் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டே தவிர, மற்றபடி இந்து மதத்தின் உள்ள பற்றின் காரணமாகவே அவர்கள் இந்துக்கள் என்று தன்னை நினைத்து கொள்ளவில்லை என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். அப்படித்தான் பல செய்திகள் மக்களுக்கு புரியாமலேயே ஏதோ ஒரு கற்பனையில், ஏதோ ஒரு புரிதலோடு இயங்கி கொண்டு வருகிறார்கள். இவற்றையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது தெரிஞ்சு கொண்ட கருத்துக்களை புரிஞ்சு கொண்ட நம்முடைய கடமையாக இருந்து கொண்டு வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களே, நம்மவர்கள் ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு படிப்பற்றவர்களாக இருந்தார்கள். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் படிப்பற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் பணக்காரர்களாக இருந்திருப்பார்கள், செல்வந்தர்களாக இருப்பார்கள். ஏன் அப்பவே அந்த காலத்திலே வருமானம் கட்டக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் கைநாட்டாக இருப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், படிப்பதற்கு வசதி இல்லை என்பது காரணமல்ல, படிப்பதற்கு அனுமதி இல்லை என்பதுதான் பொருள். அப்படித்தான் இந்த சாதி சமூகம், உயர் ஜாதிகள், பார்ப்பனர்கள் தாங்கள் மட்டுமே படித்தவர்களாக அதிகாரத்துக்கு போகக்கூடியவர்களாக வைத்து கொண்டார்கள் தவிர, மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் படித்துவிட்டு தனக்கு சமமாக வந்துவிடக்கூடாது என்பதை இந்த சமுதாயத்தை ஒரு கட்டமைப்பில் வைத்துள்ளார்கள் என்பது நாம் உணர வேண்டும். ஆனால் இந்த 2-3 தலைமுறைகளாக நாம் படித்து அரசாங்க உத்தியோகத்திற்கு போகக்கூடியதாக மாறிக்கொண்டு வந்திருக்கின்றோம். யாரால்? புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், இன்னும் பிற தலைவர்களால் இத்தகைய உரிமை நம்மளுக்கு கிடைத்தது. ஆனால் இந்த உரிமை கூட நம்முடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு அடிப்படையில் கிடைக்கவில்லை. ஏதோ ஓரளவுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த கிடைத்த உரிமைகளும் கூட நாம் போதிய அளவுக்கு அனுபவிக்க முடியவில்லை. இந்த 2-3 தலைவர்களால் தான் நாம் படித்துவிட்டு அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், தொடர்ச்சியாக அரசு நிறுவனங்களை, எந்த அரசு நிறுவனம் சொன்னால் லாபத்தில் இயங்குகின்ற அந்த அரசு நிறுவனங்களையே தனியார் மயமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே நாம் அரசு நிதியை பற்றி இயங்குகின்ற தனியார் நிறுவனங்களில் அரசிடமிருந்து குறைந்த விலையில் நிலம், குறைந்த விலையில் நீர், குறைந்த விலையில் மின்சாரம் போன்றவற்றை பெற்றுக்கொண்டு இயங்குகின்ற அந்த தனியார் நிறுவனங்களில் இந்தியாவில் உள்ள படித்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கூட வேண்டும் என்று போராடி கொண்டு வந்த இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு லாபத்தில் இயங்குகின்ற அந்த நிறுவனங்களையே, அரசு நிறுவனங்களையே தனியார் மயமாக மாற்றிக்கொண்டு வருவதுன்னு சொன்னால், தோழர்களே எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நிறுவனம் அரசிடம் இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடு என்று நாம் போராட முடியுமே தவிர, அது தனியாரிடம் போய்விட்டால் நாம் உரிமை கோர முடியாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
என்பதை நாம் நினைத்து இவற்றையெல்லாம் மக்களிடத்தில் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டு வருகின்றோம். தோழர்களே, இன்னைக்கு பல்வேறு சாதிய கட்டமைப்பு இருந்தாலும் சரி, பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை போராட்டங்களும் சரி, தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் ஒரு இயக்கமாக எடுத்து செல்வதற்கு நாம் முனைய வேண்டும். நம்முடைய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு இதை பற்றி சொல்லித்தரப்பட வேண்டும். நம்முடைய தலைவருடைய வரலாறுகளை, நம்ம தலைவருடைய போராட்ட குணங்களை நாம் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கற்பிக்கப்பட வேண்டும். அவர்களை ஒரு போராட்ட களத்திற்கு தயார்படுத்துவது மட்டுமில்லாமல் அந்த இளைஞர்களையும் மாணவர்களோடு இருக்கிற அவருடைய நண்பர்களையும் இயக்கமாக உருவாக்குவதற்கு நாம் பயிற்சி அளிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு இயக்கம்தான் ஒரு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து, அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதனுடைய அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடுவதற்கும், சாதி ஒழிப்புக்கான நம்முடைய சுயமரியாதை போராட்டத்திற்கும், கல்வி வேலைவாய்ப்பில் நமக்கான உரிமைக்கான போராட்டத்தையும் முன்னெடுப்பதற்கு இப்போது உள்ள இளைஞர்களையும் இப்போது உள்ள மாணவர்களையும் இயக்கமாவதற்கு நாம் துணிய வேண்டும். அவர்கள் எந்த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு கருத்தில் ரீதியாக உண்மையாகவே ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு இளைஞர்களாக, ஒரு மாணவர்களாக அவர் உருவாக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த தோழர்களே, நாம் இந்த மாநாட்டில் சில கோரிக்கைகளை மட்டும் முன்னெடுக்க வேண்டும். முதலில் பார்ப்பனர்களை இந்த நாட்டிலிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இது தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரமாக நாம் முன்னெடுக்க வேண்டும். அதே போன்று இடஒதுக்கீடு குறித்து நம் மக்களுக்கு மிக மிக ஒரு புரிதல் குறைவாக இருக்கிறது. எனவே இடஒதுக்கீடு குறித்து, சட்ட ரீதியாக நமக்குள்ள உரிமைகளை குறித்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களிடம் ஒரு பெரும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். பெரும் இயக்கத்தை நாம் நடத்தியாக வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. சாதிய பண்பாட்டை தூக்கி பிடிக்கும் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கு நாம் இயக்கமாக வேண்டும். கடந்த கால வரலாறுகளை தொடர்ச்சியாக இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பார்ப்பனுடைய பண்பாட்டு மீது தொடர்ச்சியாக ஒரு பெரும் தாக்குதலை நாம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, பாம்ஷிப் சேர்ந்த பல்வேறு தலைமை பொறுப்பாளர்களுக்கும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தோழர்களுக்கும் இந்த மாநாட்டில் பங்கெடுத்து உரையாற்றுகின்ற பல சிந்தனையாளர் பெருமக்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Jai Mulnivasi to all. Today we are conducting Tamil Nadu first virtual state convention. Afternoon we have concluded the first session. Now almost we are going to conclude the entire program with the topic, by doing national level movement only we can save rights of Mulnivasi Bahujan society. This is our second session topic. So national level movement is a requirement to save the rights of Mulnivasi Bahujan. So friends,
national level movement, if you want to create national level movement, there is a need of national level organization. Why we need national level movement? Because problem is not only with Tamilian or not only with Kerala, not only in Telangana, it is there in entire India. However, the people are suffering more or less, but suffering is there in entire India. So it should be national level organization, and national level organization only can solve the problems of Mulnivasi Bahujan. Because caste system is not there only in Tamil Nadu, it is there in entire India. As Dr. B.R. Ambedkar told about, caste is a big monster. You turn in any direction, it will cross your path. Unless until you abolish this caste system in entire India, you cannot do any revolution. You cannot make any changes in entire India. So friends, of course caste is the root cause of all the problems. Caste system is the root cause of the slavery of Mulnivasi Bahujan. But there are a lot of problems. There are many problems these Mulnivasi Bahujan, SC, ST, BC and minorities, they are facing since last 3000 years. Of course, our forefathers from Buddha itself, Kabir, Sant Ravidas, Chhatrapati Shivaji Maharaj, Narayan Guru, Periyar Ramaswamy, Mahatma Jyotirao Phule, Dr. B.R. Ambedkar, Manyar Kanshiram, Honorable late D.K. Khaparde and Dhinamana ji, all fought against this system, all fought against this inequality, they fought against injustice. So friends, national level movement has lot of preconditions. Unless until we fulfill that preconditions, we cannot create a national level movement. What are those preconditions? The first thing, we should have network geographically in entire India. It means from Kashmir to Kanyakumari, from Gujarat to Pachim Bengal, in every state, in every district, and in every mandal, in every village, we should have our network. This is called as an geographical networking. As well, we should have the social networking in almost in all the caste people. As Brahmins have divided this society, this so-called Shudra community has divided them in almost more than 6,500 castes. So here Mulnivasi Bahujan are divided intentionally by the Brahmins in more than 6,000 castes. But we should know who are the sufferer of the system and who are the beneficiary of this system. Unless until you take the support of all the sufferers of this system, all the victims of this system, we cannot change the present Brahminical system.
For that, at least we should be aware about our history, and we should be aware about the history of our enemy. So friends, it is a battle. It is an ideological battle which is going on since the last 3000 years. And our forefathers, they fought and they almost given rights to your Mool Nivasi Bahujan to live with dignity. Almost more than 100 years, our forefathers fought and they sacrificed their entire life, their family, and everything for the society. As I said, national level movement, if we want to create, then we should be geographically everywhere from in each village of the country. Not only geographically, we should be socially everywhere in every caste. We should create a network in every caste. So it is not so easy to create a national level movement because it needs cadre based organization. And cadre based organization only can create the national movement. We know we have a lot of barriers. We have a lot of hurdles. As not only we divided in caste, we divided in region, we divided in religion, we divided in caste, we divided in languages, we divided in profession. So our Indian system, it is a modern slavery, we can call it as a modern slavery. Few months back, one article came in the Times of India and it mentioned that in India, 50% of the modern slaves are living in India as compared to entire world. So more than 50% of the modern slaves of the world, they are living in India. It means, of course, our livelihood, our suit and boot, and everything has our shelter, our dressing, everything has changed. But the mindset, it is not changing. So we can call it as a mental slavery. And Indian slavery is a multi-folder slavery. Culturally we are slaves. Financially we are slaves. In almost politically, wherever you see, you can find the mental slaves. So slavery is our biggest problem. And we are fighting for our freedom. It means we are fighting for our liberation from this Brahminical system. It is a big task to know the conspiracy of Brahmins, as media is in their control, as judiciary is in their control, as well bureaucracy and even parliament is in their control. In this way, they are maintaining this slavery system since last 3000 years. Of course, our people from downtrodden, suppressed, oppressed class, they have reached some position, but they not reached to power. We are in dilemma, our people, our MLA, our MPs, and our bureaucratic people, they are in dilemma that they are in the power.
But we should know they are not in the power, they are in the position. There is a difference between position and power. The people who will make the decisions, they are in the, we can say, they are in the power. And the group who will implement the decisions, they are in the position. So we should differentiate the difference between power and position. So as I said, we have a lot of boundaries, we have a lot of barriers, we have a lot of hurdles. Of course, we will overcome all these hurdles, barriers and borders. Of course, we are doing it. And we will do it in future also. As you see, India has the border, but you will find everywhere within India, there are a lot of borders. So we should overcome, we should break these borders. Then only we can create a national movement. Of course, we have our forefathers' history, and if you go through history, you will find our forefathers from Kashmir to Kanyakumari, from Gujarat to Pachim Bengal. They fought, but they fought in isolation. In Pachim Bengal, Horichand Guruchand Thakur, they fought against this Brahminical system. In Maharashtra, Mahatma Jyotirao Phule, who fought against this Brahminical system by making Pune as a base. In the same way, in Andhra and in Telangana, Sardar Sarvaya Papanagaud and lot of like Vemana, Buddha Vemana, they fought against this inequality system. It will come down, like in Karnataka, the founder of Lingayat Dharma, Mahatma Bashveshwar, he fought against this system. As well, if we'll see in our Tamil Nadu also, lot of forefathers, they fought against this system. Especially Periyar Ramaswamy, he is well known in entire India. Continuously, he fought and he got a lot of support from the Tamil Nadu people to demolish this Brahminical system. In Kerala, Narayan Guru movement was there, and Narayan Guru fought against this inequality system, injustice system. In Kerala, Mahatma Yankhali and few names like Chattambaswamy and Kumaraswamy, they fought against this Brahminical system. But when, as I said, there were a lot of movements in every region of the India, but the thing is that these people don't have the communication, cooperation, coordination in between them. When when Ambedkar observed it in entire India,
He tried to create a national movement, and he made almost 4 to 5 centers in India, in north, in south, in east, west, and central India. He created nationwide organization. When you gone through the history of Mulniwasi Bhujan, you come to know that the SC, ST, BC minorities all belongs to same group. So he tried his level best to create national movement with the coordination with Periyar Ramaswamy. Here in Telangana, Adi Andhra movement was there. A known person in Telangana, Shyam Sundar was there. With the coordination of these all people, Baba Saheb Ambedkar, he created the national movement. But we should know, because of this language problem, SCs we cannot identify properly. STs we cannot identify properly. Because in SCs there are more than 1500 castes. In STs there are more than 800 castes. In BCs there are more than 3400 castes. Lot of people don't know the names of the subcaste. You will see the name will change from state to state. You will see what we call in Kerala Paraya or Pulaya or something, Charaman. They will call in North India as a Chamar, in Central India like in Maharashtra, Mahar, Chamar, Jatav. So name will change from state to state. Then how you will identify your friends and how you will identify your enemy? Because it is the first condition. If you want to win the battle, you have to identify your friend and enemies. Because a lot of information we assume as our friend as an enemy and enemy as a friend. You will see the history of the state like Telangana. Here the people who are in a little bit position, we can call them as a Reddys and Kammas. And there the people as justice, they will assume these Reddys and Kammas there is. And in Maharashtra, Brahmins have projected Marathas as enemies of the scheduled caste. In North India, Jats are projected by the Brahmins as enemies of scheduled caste. In South India, like in Kerala, Nayars are projected as the enemies of the scheduled caste and scheduled tribe. And Brahmins, they will use as a shield and they will operate from behind the curtain. So, we should know, we should go through the history. I especially recommends the people who want to change the system in India, they should read at least 3 books written by Dr. B.R. Ambedkar. The first, Annihilation of the Caste. Annihilation the caste.
Annihilation of the Caste is a book which everyone should read. Not should, they must read the book. In the same way, what Congress and Gandhi have done to untouchables. It's a very important. Baba Saheb Ambedkar has exposed the character of seculars, character of Gandhi, character of Congress. If you go through the what Congress and Gandhi have done to untouchables, then you will come to know the present politics also. If you want to know the entire politics in India, you have to go through the what Congress and Gandhi have done to untouchables. And one more important book, that is Revolution and Counter-Revolution. In that, Dr. B.R. Ambedkar tried to explain how revolution has happened in India and how that was countered by Brahmins. He mentioned in that book only the period when Buddha was there and Ashok Samrat was there. That period only in India known about the equality, fraternity, justice and freedom. After that, when counter-revolution has done by the Brahmins, then again this Shudras, as per the Manu Dharma Shastra, were divided into more than 6,000 castes. When they divided these Shudras into more than 6,000 castes, then almost they made it is an difficult and near about impossible task to unite these people. But on this occasion, I want to tell the BAMSEF created a network in almost more than 2,500 castes. Its continuous effort made it possible. So very soon we will going to create almost a network in every caste of the India. So friends, as I said, because our identity will change from state to state. Our identity is different in different state. Our identity is different in different area. But if you will see, the identity of a Brahmin is the same from Kashmir to Kanyakumari. If he is in Kashmir, he will be said as a Brahmin. If he will be in Kanyakumari, he will be said as a Namotri, Brahmin. So Brahmin is a common name because he maintained his name, unique name. His identification is unique in entire India, but he made different identity in different states of this Mullimasi Bahujan so that they could not unite and they could not fight against this inequality system. And on this occasion, I want to once again remind you that if you will fight in isolation, you will be targeted. As we know, since the last 70-80 years, scheduled tribe is fighting continuously against this system, but they are targeted as Naxalites and they were killed. Salva Judum, we know. So when Muslims are fighting against this system, they will be targeted as a terrorist. Scheduled caste is fighting in isolation with this system, but they are unable to get any single right. Not even they are in a position to save their rights.
which are mentioned in Constitution of India. Why? Why we are not getting any? So it means we don't have the coordination, the cooperation with the other states, with the other group of people, with the other organizations. In our society, this SC, ST, BCs and minorities, almost these are 85% of the total population of India. And there are lakhs of organizations who are working day and night to safeguard the rights of downtrodden people. But friends, none of the organization is getting the result. Why? Because they are all fighting in isolation. As we know, Buddha was an enlightened person in the entire world, but he needs organization that is called Sangha. The Sangha only did a revolution and established equality, fraternity, justice and freedom in India. Same way we need the Sangha, the organization with the proper leadership and with the cadre-based persons only we can change the system. As we all know, these 85% people, out of these 85% people, only 1% got the employment. And almost rest of the people, they are living in the same way as they have even not a single right. So we should coordinate. We should make a bridge in between this class and mass. We know that BAMSEF since last 40 years with more than 1,000 full-timers, they are working day and night to strengthen our movement in entire India. They left their job, they left their family, they left their state. Even they don't know the language, especially in South India. Even they are working day and night to make a coordination. So definitely in future we will achieve our goal, because BAMSEF has its goal, nothing but the goal of our Mullivasi forefathers. On this occasion, I want to mention one more important thing, that unless until electronic voting machines are there in India, we cannot do anything. So to remove these electronic voting machines in election, we need movement organized to make awareness, to make awake our people
Bahujan Kranti Morcha under the leadership of Honorable Mohammad Meshram did a Parivartan Yatra from Kashmir to Kanyakumari. And almost it reached in every state, in every mandal. The only states which are remained is Kerala and Tamil Nadu. And because of this pandemic, this coronavirus effect, and because of this lockdown, only it can't reach the Tamil Nadu and Kerala state. But we are making a plan to reach this state also, so that it should not be remain. And this is called as to create a national level network, national level movement. So friends, it's almost, our economy is gone. Almost it become nowhere in the world, and they have smashed everything. Everything has made privatization, so that here the people who got the reservation or representation in democratic system, they should be removed. When they make public sector as in private, then there will be no reservation or representation. They want to brought the old system again, the Manvadi system, the Brahminical system, in which so-called Shudras, they don't have even single right. So gradually, they are destroying the entire constitution. They are in a process to destroy it. So we should be alert, be awake, to save this constitution, democracy, to save this India. As of now, almost BAMSAP has reached almost more than 30 states, more than 500 districts, and more than 4,500 blocks, and more than 2 lakh villages. It means it has almost reached every corner of the country. But friends, it needs a lot of devotion, dedication, sacrifice, honesty, sincerity. I feel very proud to be a BAMSAP member, because it's continuously doing awareness, awakening programs in society with sincerity, honesty. And we need it. And we same thing we are expecting from our people also.
Of course, we will make a cooperation with the other organization who are doing the same work in entire India, and we are doing that. Under the banner of Bahujan Kranti Morcha, we almost involved maximum organizations that may be any type, which belongs to Ullase Bhujan. Friends, it is not so easy to create nation level movement. But as I said repeatedly, that BAMSEF has already created. And the leader like Honorable Vaman Meshram, the national president of BAMSEF, since 40 years, with this dedication, devotion, lot of sacrifice, sincerity, honesty, continuously doing without any rest. As you know, this is a period of pandemic. Coronavirus effect is there in every India, every corner of the India and in the entire world. Even though in lockdown period also, he decided not to stop the movement at any cost and even not to slow it. So as the decision of executive committee member of BAMSEF and national president, all the state conventions are conducting virtually. And I am feeling happy to say you that these virtual conventions are more successful because thousands of people, they are getting very easy access to see the programs and to get the information. In future, also we will try maximum to reach the people through virtually, and we will make a lot of programs online so that it should reach. And nowadays social media is our media, and through social media lot of information we are getting by sitting in our home. And I assure you that in few years we will going to see the change in India. A lot of people have the confusion that no, it is not possible. No, it is not so easy thing. But friends, it is almost, because as this paid media, it is not showing anywhere our programs or our rallies. So people, our society, feeling that we don't have any existence in the society. But the people who are using this social media, they come to know that this organization and this ideology is there in the entire country, and it is almost spreading like virus. Even though I want to tell it is spreading almost not only in India, we don't have, not only in India, we have network in foreign almost more than 15 to 20 countries. So it's not a national level organization, it is an international level organization. Last year, in 2018 and 2017, BAMSEF has conducted international level conventions in London School of Economics, in Columbia University, in Canada, in Australia, in almost more than 15 to 20 countries.
So friends, I'm thankful to organizers of Tamil Nadu BAMSEF State Committee, and I'm also thankful to the people who supported BAMSEF State Committee of Tamil Nadu to make this successful virtual convention. And I'm thankful to Honorable National President of the BAMSEF, Honorable Mohan Meshran, for giving me opportunity to preside over this Tamil Nadu State Convention. Once again, I congratulate the organizers for making the online convention successful. So friends, very soon I will try to come to Tamil Nadu, and I'll try to visit all the South India states so that the movement should be very strong in South India, and in BAMSEF also taking special precautions, and it is focusing to establish the network in South India, especially in Tamil Nadu and Kerala, and in Andhra Pradesh, and as well Telangana, Karnataka. Very soon we will have our offshoot wing online virtual conventions in Tamil Nadu, and we will let you inform these details of the offshoot organization programs. On this occasion, I want to tell you all that the BAMSEF, it is the mother organization which is working as an brain bank, think tank of the Bahujan society, has created the cadres. So we'll see the changes very soon. Thank you. Jai Bhim, Jai Milwasi, Jai Bharat. जय मूल निवासी जय मूल निवासी இந்தியா முழுவதும் உள்ள எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் மத சிறுபான்மையின மக்களின் விடுதலைக்காக பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கும் பாம்செஃப் என்று அழைக்கப்படக்கூடிய தேசிய பிற்படுத்தப்பட்ட எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் மத சிறுபான்மையின தொழிலாளர்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று அதன் தமிழ்நாடு மாநில 15வது மாநில மாநாடானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த மாநாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்காக பாம்செஃப் அமைப்பின் சிஇசி உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் குமார் நாகேலி அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மாநாட்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த மரியாதைக்குரிய எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள தமிழ் புலிகள் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும், மேலும் எம்எம்டி அமைப்பை சார்ந்த டாக்டர் மரியாதைக்குரிய திரு கோவிந்தராஜன் அவர்களுக்கும், மேலும் திருச்சி காட்டார் இதழின் ஆசிரியர் தாமரைக்கண்ணன் அவர்களுக்கும், மேலும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில தலைவர் குடந்தை அரசன் அவர்களுக்கும், மேலும் சிவகங்கை மாவட்ட சமூக செயல்பாட்டாளர்
பத்தே மௌரியர் புத்த தேரா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக தங்களது கருத்தை இந்த மாநாட்டில் பதிவு செய்தமைக்காக தமிழ் தேசிய முன்னணியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு பசுமலை அவர்களுக்கும், மேலும் திராவிட விடுதலை கழகத்தின் கடலூர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு அறிவழகன் அவர்களுக்கும், மேலும் திராவிட கழகத்தின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு தங்கராசு அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்த இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டை இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் முல்நிவாசி.